கொத்தனாரங்கெல்லாம் கல்லு வச்சு கட்டினது இல்ல, சித்தரங்க எல்லாம் சேர்ந்து கட்டினது. இங்க இருக்கிற தெய்வம் நேர்லயே வந்து பேசும். நம்புறவங்களுக்கு என் சாமி நடராசன், நம்பாதவங்களுக்கு யமராசன். தர்ஷா, இது சாதாரண கொடிமரம் இல்ல தெரியுமா? இதோட உச்சியில ஒரு மரகத லிங்கம் இருந்ததாம். இதாண்டி நான் சொன்ன கிணறு. ரொம்ப அபூர்வமானது. இந்த தண்ணியில ஒரு மண்டலம் குளிச்சா போதும், தீராத பைத்தியம்லாம் தீர்ந்து போயிடும். அங்க பாரு, பாறையில காவி துணி கட்டிக்கிட்டு. அவர்தான் ஊமச்சாமி. அப்படியா? பெரிய சித்தர். இந்த ஆசிரமத்துக்கே அவர்தான் மூலகர்த்தா. பரவாயில்லையே, அவர் தொட்டா தீராத வியாதியே கிடையாது தெரியுமா? ஊமச்சாமிக்கு வயசு 120 இருக்குன்றா. அவர் யாரு என்ன கேட்டாலும் எதுவும் பேச மாட்டார். அவர் உண்மையாவே ஊமையா இல்ல பேச முடிஞ்சு பேசாம இருக்காரா ஒன்னும் யாருக்கும் தெரியாது. எந்த வியாதி நம்ம சித்தேஸ்வரர் தீர்த்து வைக்கல. இங்க குஷ்டம் குணமாறுது, பைத்தியம் தெளிவாருது, இன்னும் என்னென்னவோ வியாதி எல்லாம் போதும். நீ என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆகாது. இதுல ஏதோ மர்மம் இருக்கு. உனக்கு இந்த ஊரை பத்தி தெரியாது. இது சித்தர்பட்டி இல்ல, மர்மப்பட்டி. உலகமே வேக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு இந்த சித்தர்பட்டியில இருக்கு. அதுதான் தீராத வியாதி எல்லாம் தீர்த்து வைக்குது. காட்டு பக்கத்துல ஒரு சிவலிங்க பீடம் இருக்கு. அதோட பெரிய சுரங்க பாதை ஒண்ணு போறது. அது கோவில் சொன்ன வரைக்கும் போறது. ஓஹோ, பூட்டி கிடக்கிற கோயிலுக்குள்ள இப்படித்தான் போயிட்டு வராங்களா? அது மட்டும் இல்ல சார், அங்க விலை மதிப்பு இல்லாத பொருள் ஒண்ணு இருக்கு. அதை எடுக்கிறதுக்கு பலமான முயற்சி ராத்திரில நடந்துட்டு இருக்கு. ஆமா, ஒளிஞ்சுக்கிட்டு பட்டர் போயிட்டாரு கோவில பூட்டிக்கிட்டு. நான் மாத்திரம் தனியா இருந்தேன். இருட்டு, வேற யாரும் இல்லை. டார்ச் ஆன் பண்ண. அதுக்கப்புறம் ஒரே புகை மண்டலம். நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். பிரமாதம் வச்சுராம் சார். சார், நீங்க யாரையும் சந்திக்கணும் சொல்லல. சிபிசிஐடி ருத்ராபதி. வெல்கம் கேஆர். ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா உங்களை? நோ, இப்போதான் வந்தேன். அப்படியே லேட் ஆனாதான் என்ன, பரவாயில்ல. ஏன் பரவாயில்ல? ஒரு கிரேட் சைக்கியாட்ரிஸ்ட் தன் தொழிலை மறந்து, பொசிஷனை மறந்து, இந்த மலைக்காட்டுல ஒரு மர்மத்தை கண்டுபிடிக்க போராடிக்கிட்டு இருக்கும் போது நான் வெயிட் பண்றதுல தப்பு இல்லையே. ஏற்கனவே குளிருது. நோ, இவரு ஐ திங்க் ஐ நோ ஹிம். நீங்க ஏற்கனவே சொன்னீங்களே, தட் enthusiastic fellow, அழகு சுந்தரம் தானே? மணி சுந்தரம். மணி சுந்தரம். Glad to meet you, young man. என்ன ஏற்கனவே தெரியுமா சார் உங்களுக்கு? பழனி முருகன் சிலைக்கு அப்புறம் இந்த நீர்லிங்கங்கள்ல தான் நவபாசனம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா? ஆமா, இந்தியாவில வேற எங்கேயும் இல்ல. வாரியா, நவபாசன நீர்லிங்கங்களை அவ்வளவு சுலபமா நம்மளால எடுக்க முடியாது. எவ்வளவு மாசம் கஷ்டப்பட்டு 6 லிங்கம் தாயா வெளியே எடுத்திருக்கிறான். நிச்சயத்தையும் சீக்கிரம் எடுத்தாங்கய்யா. ஒவ்வொரு நாளும் உள்ள வரும்போது யார் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்களோ, என்ன செய்வானோன்னு பயமா இருக்கு. எவ்வளவுதான் ஜனங்களை சாமி பூதம் மிரட்டி வச்சாலும் ஜனங்க நம்ப மாட்டேங்கிறாங்களே. சுத்த பயந்தாங்கொல்லியா இருக்கிற நம்மள நோட்டம் வர்றவன எவன் உயிரோட வெளியே விட்டு இருக்கிற சொல்லு பார்க்கலாம். அது சரி,
அவங்கள கொல்றதுக்குள்ள நம்ம படுற படம் நமக்கு தானப்பா தெரியும். நம்ம கை அவங்க மேல படக்கூடாது. நாயை விட்டே கொல்லணும். இதோ பாருங்க, கோயில் 6 மணி ஆனா மூடணும், இல்லைன்னா காலபைரவரால மரணம் அப்படிங்கறதெல்லாம் நவபாஷாணத்துக்காக தான். கொஞ்சம் விவரமா சொல்லுமா. நம்ம கோயில் சொன்ன கிணத்துல நவபாஷாண லிங்கங்கள் இருக்கான். புதிர் போடாத. புதிர் இல்ல, உண்மை. கரடி வேஷம் போட்டுன்னு வந்து நாயை ஏவி விட்டு கொலை செஞ்சதெல்லாம் நவபாஷாணத்துக்காக தான். தூக்குங்க, முதல்ல தூக்குங்க. மெதுவா தூக்க. தள்ளு. மெதுவா மெதுவா. சுனைக்கிலிருந்து திருடப்பட்ட நவபாசன லிங்கங்களை கண்டுபிடிச்சிருவீங்களா? அதுவும் அந்த வைத்தியர் கண் முழிச்சாதான் தெரியும். எப்படி அந்த லிங்கங்களை கண்டுபிடிச்சிருவோம். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எச்சரிக்கை விட போறோம். அது ரொம்ப கொடூரமானது தான், வேற வழி இல்லை. அது என்னங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தானா தெரியும். யாரா நீ? யாரா நீ? நான்சென்ஸ். இது எப்படி நடந்துச்சு? நம்ம டிபார்ட்மெண்டாலே கொலை பண்ணிட்டு நம்மளுக்கே சவால் விட்டுருக்கான் எதிரி. சித்தர்பட்டி கோயிலுக்குள்ள ஒரு நாய், சிட்டியில ஒரு ட்ரக்கா? பேஷண்ட்டோட கேஸ் ஃபைல் எல்லாம் அனுப்பியிருக்கேன். நெசசரி செக்கப்புக்கு எப்பவும் போல நான் வந்துடுறேன். மற்றதெல்லாம் நீங்க பார்த்துக்குங்க. டோன்ட் வரி டாக்டர், நீங்க இருக்குமே எனக்கு என்ன கவலை? கவலை எல்லாம் எனக்கு தான். ஒன்றும் இல்லை, வைத்தியரை ஜாக்கிரதையா பார்த்துக்கலன்னு ஆபத்துன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இவரை கொலை பண்ணவோ கடத்தவோ முயற்சி பண்ணலாம்னு நினைக்கிறேன். இறந்து போனவங்க 2 பேரும் கேரளாவை சேர்ந்தவங்க. இங்கே நம்ம மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். மற்றபடி ஒரு விஷயமும் தெரியல. எதிரியோட பலத்தை நினைச்சா பிரமிப்பா இருக்கு. ஆமா கேஆர், நமக்குள்ளேயே ஸ்பை இருப்பானோன்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. வைத்தியர் நம்ம கிட்ட சிக்கியிருக்காருங்கிறத தவிர இந்த கேஸில் வேற எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. அதுக்குள்ள 4-5 உயிரை பலி கொடுத்துட்டோம். சார், அந்த ட்ரக்கையும் அவங்க டிபார்ட்மெண்டால் இன்னும் பிடிக்க முடியல. முடியாதுங்கிற வார்த்தை எங்க அகராதியிலே கிடையாது, தெரியுமா? நாங்களும் எல்லா வழிகளையும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதே. நீங்கெல்லாம் பெரியவா, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியுது. எனக்கு அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில் நம்பூதிரி சொன்ன மாதிரி ஆயிடுத்து. அதனால அவரை போய் பாருங்க அப்படின்ற அதானே? நானும் அந்த நம்பூதிரி ஒரு நடப்பை பார்த்துட்டு வரலாம்.
நடந்த விஷயங்களை அப்படியே சொல்றான்னா முன்கூட்டியே வேற சோர்ஸ் மூலமா நடக்க போற விஷயங்கள் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்ல அவனே இந்த காரியங்களை செஞ்சிருக்கணும். அப்போ வைத்தியரை குணப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்த மருந்து? ஆமா, இப்ப எங்க இந்த மருந்து? அதை நான் அப்பவே தூக்கி எறிய சொல்லிட்டேன். இல்ல, அதை நான் எடுத்து வச்சிருக்கேன். யாரையும் உள்ள விடாத. வைத்தியர் இஸ் நோ ஆல் ரைட், தெரியும்ல? தெரியும், பேசிட்டாரு. ஆனால் அதிகம் பேச முடியல. மீறி முயற்சி பண்ணால் மயக்கம் வருது. எல்லாம் தெரியும். என் ஆஸ்பத்திரி நடக்கிற விஷயம் எனக்கு தெரியாமல் வேறு யாருக்கு தெரியும்? ஆனால் உங்களுக்கு தான் ஒன்று தெரியாமல் போச்சு. ஒரு பேஷண்ட்டுக்கு ஏற்கனவே ஒரு சிஸ்டத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது இன்னொரு சிஸ்டத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அது ஆபத்து மட்டும் இல்லை, அநாகரிகம். நான் நம்பூதிரியே இந்த கேஸில் ஒரு முக்கியமான புள்ளியாக நினைக்கிறேன். அவன் இந்த கேஸ் சம்பந்தமா சொன்ன எந்த ஒரு விஷயமும் பொய்யாகல. ஐயோ சாமி! யார் இவரு? வைத்தியருக்காக வாதாட போற வக்கீல். யூ ஆர் ஐஏ லாரன்ஸ். யாருனே? உனக்கு என்ன வேணும்? மெல்ல பேசு. உனக்கா வாதாட போற வக்கீல்? வக்கீலா? குருஜியை பார்த்துருக்கிய? அதை பத்தி எதுவும் சொன்னியா? இல்ல, சொல்லல. பொய் சொல்லாதடா. ஏண்டா, நீ எல்லா உண்மையும் சொல்லிட்டே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் மூஞ்சில கரிய பூசிட்டடா. யார் அந்த குருஜி? சார், நான் ஒரு ஆர்டிஸ்ட வர சொல்றேன். அவர் நீ சொல்ற மாதிரியே வரைவாரு. குருஜியோட உருவத்தை கரெக்டா சொல்லுவியா? நிச்சயமா சொல்றேன் சார். சார், என்கிட்ட விதவிதமான மூக்கு, விதவிதமான கண்கள் எல்லாமே தனியா இமேஜ் பேங்க்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் சார். கண் இப்படி தான் இருக்கும், மூக்கு இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வெறும் கட் அண்ட் பேஸ்ட் ஜாப் தான். ஸோ ஒரு படம் போடணும்னா 12 மணி நேரத்தில் ஒரு ரஃப் ஸ்கெட்ச் எடுத்துடலாம் இல்லையா? ஆமாம் சார். இதான் கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணும். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. ஜான்சன், இது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட முடியுமா? ஏன், வீட்டுக்கு போய் மீசை போட்டு பார்க்க போறீங்களா? வாட்ச்மேன், வாட்ச்மேன். अंकल फोन. எஸ். சொல்லுங்க சங்கர். எனக்கு சந்தேகம் வரதுக்கு காரணமே இந்த கால பைரவர் படம் தான். இது இந்த சித்தர்பட்டியில இருக்கு.
யோ 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 இங்க வா. உங்க முதலாளி பேர் என்ன சொன்ன? வைரவன் பேர். வைரவன்னா வைரவன் செட்டியாரா? ஆமாங்க. சித்திரப்பட்டியில கோயில் கட்டினார? ஆமா அவரே தாங்க. சித்தர்பட்டி கேஸ் விஷயத்துல உங்க வண்டி தான் ஆட்களை கொல்லுதுன்னு சொல்றேன். உண்மையை சொல்லுங்க. நீங்க தானே குருஜி? சித்தர்பட்டி கேஸ் ஃபைல். அந்த ஜான்சன் கம்ப்யூட்டர் மூலமா குருஜி படத்தை பாதி முடிச்சுதா சொன்னீங்களே, வேற யாராவது ஆர்டிஸ்ட் வச்சு அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்களேன். அதான் சார் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த படம் எங்க இருக்கு? இங்கதான் சார் இருக்கு. என்ன தேடுறீங்க? இல்லை, அது ஒரு டைரியில் வச்சிருந்தேன். இந்த டைரி எங்கன்னு. ருத்ராபதி, உங்க திறமையை மதிக்கிறேன்னா உங்க மறதிய பெரிய கஷ்டத்துல கொண்டு போய் விட்டுறோம். ஜாக்கிரதை. நவபாஷ நிலையத்துல மரப்பட்டில வச்சு பூட்டி சித்திரப்பட்டில வந்தவன் ஒரு வேனு அதுல வச்சிருக்கான். ஆனா குருஜி யார் சொல்ல மாட்டார். மரப்பட்டி வேணா சொல்லுங்க சங்கர், சொல்லி தொலைங்க. டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ். எஸ் சார். வைத்தியரை ஜிஹெச்சுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லி டிஐஜி சொல்லிட்டாரு. வேற சோர்ஸ் மூலமா ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு யார் வைத்தியர் ரெடியா கூட்டிட்டு போலாமா? வைத்தியரா? இப்பதானே கூட்டு போனாங்க ஆம்புலன்ஸ்ல. ஓ காட்! இருந்த ஒரே ஹோப் வைத்தியர், அவரையும் தொலைச்சிட்டு நிக்கிறேன். அந்த வக்கீல புடிச்சு உள்ள போட வேண்டியதானே. ஒரு கேஸ் சம்பந்தப்பட்ட வக்கீல அரெஸ்ட் பண்ணா சட்டத்துறையை கொதிச்சு நிக்கும். ஆர் கவுன்சில்ல பர்மிஷன் வாங்க வேண்டியதானே. அதுக்கு எவிடன்ஸ் வேண்டாம் சார். வக்கீல் போனை டேப் பண்ணதுல அடிக்கடி ஒரு பெண் குரல் ரெக்கார்டா இருக்கு. பொறுத்தவரைக்கும் கேஸ் என்னைக்கு முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்க தானா? ஆமா. இல்ல அதெல்லாம் கேட்காத. பணம் இப்ப கிடையாதுன்னு குரு அதான் ஜிஜி சொன்னார். இப்படி சொல்லிட்டா எப்படி? இந்தாங்க, இந்த கேசட் எடுத்துக்கிட்டு எவிடன்ஸா கொடுத்து பார் கவுன்சில்ல பர்மிஷன் வாங்க. ஏன் உங்களை அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நீங்க தான் குருஜின்னு நாங்க நம்புறோம். அதுக்கு தகுந்த ஆதாரங்கள் இருக்கு. இது பொய். எனக்கு எதுவும் தெரியாது. ஐ எம் நாட் குருஜி. நாங்க அரெஸ்ட் பண்ணமே அந்த பொண்ணு போய் சொல்றாளா? டாக்டர் விமலாவா? ஆமா சார். அந்த பொண்ணை நம்பாதீங்க சார். என்ன ஊரை விட்டு ஓட சொன்னது அந்த பொண்ணு தான் சார். சங்கர் சார், டாக்டர் விமலாவை உடனே அரெஸ்ட் பண்ணணும். எஸ் சார். சரி, எல்லாத்தையும் எடுத்து வைக்க. ஒரு நிமிஷம். என்ன சார்? இந்த கேஷ் மயிலாப்பூர் பிரான்ச்ல டிரா பண்ணிருக்காங்க. 14ஆம் தேதி அன்னைக்கு அந்த பேங்க்ல 20,000மோ அல்லது அதுக்கு மேலேயோ யார் யார் கேஷ் டிரா பண்ணிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்துட்டா அதுல குருஜியோட பேரும் இருக்கும். வெல் டன் சங்கர். நிச்சயமா இந்த லிஸ்ட்ல இருக்கிற எவனோ ஒருத்தன் தான் குருஜி. சார், இதுல குருஜியை எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ண போறீங்க? இந்த லிஸ்ட்ல மொத்தம் 12 பேர் இருக்காங்க. இதுல யார் யாருக்கு ஃபாரின் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம்னா எப்படி ஒரு 4-5 பேர் தான் தேருவாங்க. அந்த 4-5 பேரோட பூர்வீகத்தை குடஞ்சோம்னு வச்சுக்கோங்க, கண்டுபிடிச்சிடலாம். ஹலோ யார்? ருத்ராபதியா? எஸ், நான் டிஐஜி பேசுறேன். எஸ் சார். உங்களை நான் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். என்னாச்சு? என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சஸ்பெண்ட் ஆயிட்டமேனு உங்க முயற்சியை கை விட்டுடாதீங்க. நான் என்ன பண்றது பொன்னம்பலம்? நான் தான் இப்ப டிபார்ட்மெண்ட்ல இல்லையே. முடியும் ருத்ராபதி. உங்களை சஸ்பெண்ட் தானே பண்ணிருக்காங்க, டிஸ்மிஸ் பண்ணலையே. வெளியே இருந்து போலீஸ் உதயம் பார்த்தா இப்ப என்ன கெட்டு போச்சு. ஹலோ, வாங்க மிஸ்டர் ருத்ராபதி. வெல்கம். ஹலோ. உட்காருங்க. என்ன இதுக்கு முன்னால என்ன பார்த்துருக்கீங்களா? என்ன சார் இது உங்களை தெரியாதா? பேங்க் ஏற்கனவே கொடுத்த லிஸ்ட் இது. இதுல 3 பேருக்கு தான் ஃபாரின் டிரான்சாக்ஷன் இருக்கு. அவங்களுடைய நேம் அட்ரஸ் எல்லாம் இதுல இருக்கு.